என்னங்க, எதுவுமே தெரியல இங்க. சரியான ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க, முதல் பார்த்தோன்னே வீடியோ ஒரு மாதிரி இருந்ததா? அலையா இருந்ததா? என்னத்தை பார்த்தோன்னே தெரியலையா? ஆமா, நம்ம எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம, எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம, தேவையில்லாததெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி அந்த வீடியோ பிளர்ரா இருந்ததோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் பிளர்ரா இருக்கு. ஒரு வசனத்தை சொல்ற 1 சாமுவேல் 1:17 அண்ணால் போய் ஆலயத்துல உட்காந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. ஏலி வந்து பார்த்து ரொம்ப நேரமா கேட்டு, என்னம்மா நீ குடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியல அவருடைய அந்த அம்மாவுடைய உள்ளத்துல இருக்கிற பிரச்சனை. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, என் இருதயத்தை ஊத்துறேன், ஆண்டு சமுத்திர ஜெபிக்கிறேன், இது பகலா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த அம்மாவுடைய பார்வை ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டு மேல இருந்ததுனால சரியான வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமாங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா உங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேல கரெக்டா இருக்குமானா உங்க லைஃப்ல என்னைக்குமே பிளரே வராது, லைஃப்ல என்னைக்குமே ப்ராப்ளமே வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க லைஃப் ரொம்ப அழகா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.